இருங்க போதப்போ ஜொமேட்டோ ஓட்டலாமான்னு மட்டும் சொல்லிட்டு போங்க. ஓகே காய்ஸ், இந்த பைக் தான் சொன்னேன். நம்ம வந்து செகண்ட் ஹேண்டில் பைக் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த பைக் நான் போட்டிருப்பேன். வந்து காசு அமௌண்ட்டு சேர்த்து வச்சு வாங்கின பைக்கு. ஆனால் ஒன்று சொல்லி ஆகணும், இந்த சூப்பர் சன் சேனலுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி போட்டதுனால ஸோ எனக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிச்சு. வீடியோடா ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான பைக் இருக்குது. செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்கேன். என்னங்க அது இப்படி குளிருது? தெரியாதனமாக ஈவினிங் டைம் வந்துட்டேன் வெளியே. இது நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன பைக்குன்ட்டு. செகண்ட் ஹேண்டில் நான் வந்து காசு அமௌண்ட்டு சேர்த்து வச்சு வாங்கின பைக்கு. அந்த அமௌண்ட்டை வச்சு நான் பாப்புக்கு கொஞ்சம் இஎம்ஐ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். பட் இதை வச்சு நான் ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்கேன். போ தெரியும். அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ண, செம்மையாக குளிருது. என்னால் பேசக்கூட முடியல, வாய் டான்ஸ் ஆடுது. நம்ம ஃபேமிலியில் வந்து இவனும் ஆட் பண்ணிட்டேன். இவனோட பேர் என்ன வைக்கலான்னு சொல்லுங்கள். நான் வந்து ப்ளூன்னு வச்சுருக்கேன். சவுண்ட் நல்லா இருக்குல்ல? ஒரு நிமிஷம் அப்பா, சரியா குளிருதே. காய்ஸ், இந்த பைக் தான் சொன்னேன். நம்ம வந்து செகண்ட் ஹேண்டில் பைக் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த பைக் நான் போட்டிருப்பேன். இப்போ வந்து இந்த பைக்கை வச்சு ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது இப்போ தெரியாது. இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா சிடி 125X பஜாஜோடது. நான் வந்து செகண்ட்ஸில் வாங்கியிருக்கேன். இதில் செம்ம கண்டிஷனாக இருக்குது. செல்ஃபும் வந்து சூப்பராக இருக்குது, கிக்கும் சூப்பராக இருக்குது. இதில் வந்து சார்ஜ் போட்டு வந்து கொஞ்சம் இதுவாக டேமேஜாக இருக்கா, அது வந்து ஆனால் ஒர்க் ஆகும். இது வந்து மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல வண்டி? இது தாங்க. பிரேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஓடி இருக்குன்னா 13,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கொஞ்சம் தூரம் ஓட்டுவோம், நல்லா இருக்குங்க அது. ஆனால் என்ன ஒன்றுன்னா அந்த R15க்கும் இதுக்கும் செம்ம டிஃப்ரெண்ட்டு. எனக்கு வந்து கீர்லாம் எல்லாம் முன்னாடியில் இருக்குது. ஸோ அதனால் டக்குன்னு வர மாட்டேங்குதுங்க. சரிங்க, நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன், பிளான் பண்ணதையும் சொல்லிடுறேன். ஏன்னா டைம் கிடையாது. நம்ம டக்குன்னு அடுத்தடுத்த வீடியோஸ் போடணும். கேஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ ஓட்ட போகிறோம். சேலஞ்ச் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். பைக் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குல்ல? அதுவும் இந்த ஹேண்டில் பாரு உட்காந்துட்டு ஓட்டுறது சூப்பராக இருக்குது தெரியுமா? 5 கீரு எல்லாமே ஃப்ரண்ட் கீரு. எனக்கு இன்னும் இது பழகலை, ஓட்டினாதான் தெரியும். என் பேர் ப்ளூன்னு வச்சுருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இருங்க, ஒரு நிமிஷம். எனக்கு இந்த கீரு போடுறது வரல எனக்கு. ஏன்னா R15ல் வேறு மாரி இருக்குமா, இது ஓட்ட தான் பழகும் போல். எவ்வளோ ஸ்லோவாக போகிறாங்க. இந்த பாருங்களேன், கீர் இன்னும் பழகலை எனக்கு. இது நல்லா மைலேஜ் தரும். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எவ்வளோ மைலேஜ் தரும்னு. என்ன பிளான்னு சொல்லவா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜொமேட்டோ ஓட்ட போகிறோம். ஜொமேட்டோ ஓட்டி நான் ஒரு 6 மந்த் கழிச்சு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஒரு பிக் சேலஞ்ச் ஒன்று பண்ணலான்னு. அது யாராலையும் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஆனால் ஒன்று சொல்லி ஆகணும், இந்த சூப்பர் சன் சேனலுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி போட்டதுனால ஸோ எனக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிச்சு. அவருக்கும் தேங்க்யூ ப்ரோ. அந்த 50 ஃபுட்டு கொடுக்குறேன்னு சொன்னோம்ல, அந்த 50 ஃபுட்டு கொடுக்குறதும் நான் வந்து அதில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ஜொமேட்டோ ஓட்டி. ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஜொமேட்டோவில் இருக்கேன், ஓகேவா? ஜஸ்ட்டு நான் ஒரு 3 ஆர்டர் 4 ஆர்டர் ஓட்டிட்டு அப்படியே விட்டுட்டேன் சும்மா டெஸ்டிங்காக. இப்போ வந்து ஃபுல்லாக இறங்கியிருக்கேன். ஐயோ பழம், ஓகேவா? 3 ஆர்டர் 4 ஆர்டர் ஓட்டிட்டு நான் விட்டுட்டேன்.
இங்கே தாங்க ரவுண்ட் அடிச்சிட்ருக்கேன். இது மைலேஜ் எவ்வளோ தரும்னு சொல்லுங்கள். நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கியிருக்கேன். பைக்கும் சூப்பராக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீட் கண்டிஷன். ரேட் அதிகம் தான், புதுசுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு. பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பைக்கு நீட் கண்டிஷனில் கிக்கு செல்ஃபு எல்லாமே சூப்பராக இருக்குது. பைக் நல்லாயிருக்கு. நான் வந்து சஜஷன் பண்ண மாட்டேன், ஏன்னா செகண்ட் ஹேண்ட் பைக்கு எங்கே ப்ரோ வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சஜஷன் பண்ண மாட்டேன். நான் வந்து ஒரு கொஞ்சம் இயர்ஸ் ஓட்டிட்டு கொஞ்சம் மந்த் ஓட்டிட்டு நான் சொல்கிறேன் பைக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்ட்டு. அப்படி ப்ராப்ளமே வரலன்னா கண்டிப்பாக நான் இது எங்கே வாங்கினேன்னு நான் சொல்கிறேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொமோஷன்றதுக்கு வேலையே இல்லை. கண்டிப்பாக நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து பிடிக்காது. ஓகேவா? அதனால் ஜஸ்ட்டு நான் இது எங்கே வாங்கணும்னு நினச்சா சொல்கிறேன், ஆனால் இப்போ சொல்லலை, பைக் ஓட்டிகிட்டு சொல்கிறேன். ஏன்னா ப்ராப்ளமாக வந்துச்சுன்னு வைங்களேன், நெக்ஸ்ட்டு நீங்கள் போய் அதை வாங்குவீங்க, வாங்கிட்ட பிறகு உங்கள் வீடியோ பார்த்ததுனால போய் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே திட்டுவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் ஒரு 6 மந்த் இதை ஓட்ட போகிறேன். 6 மந்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்புவோட லோனு எல்லாமே க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸ்ரீபெரும்புதூரில் வண்டியை விட்றோம். எனக்கு இந்த பைக் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவனில் வந்து பார்த்திங்கன்னா பாப்புவில் வந்து படுத்துக்கிட்டு ஓட்டணும். இது நம்ம செகண்ட் பைக்கு, இவன் பேர் ப்ளூ நான் வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லுங்கள், ஓகே இருந்துச்சுன்னா, நல்லா இருந்துச்சுன்னா நான் வச்சுக்கிறேன். ஓகே, ப்ளூ நல்லா இருக்கா? பேர் ப்ளூ. சரி, ஓகே கேஸ், உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், ஜொமேட்டோ சேலஞ்ச் பண்ணி ஓட்டலாமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள். அதுவும் இந்த சவுண்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எத்தனை பேருக்கு பஜாஜ் பிடிக்கும்? எனக்கு இது இந்த கீருக்கு சத்தியமாக பழகவே இல்லை. R15க்கும் இதுக்கும் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக நைட் டைமில் போயிட்டு நான் வந்து ஒரு ஈவினிங் போல் போனேன். போயிட்டு நான் சேர்த்து வச்ச காசை வச்சு ரெடி கேஷில் எடுத்துகிட்டு வந்தேன். இவனுக்கு இஎம்ஐ கிடையாது, ஆனால் பாப்புக்கு இருக்குது. பாப்போட இஎம்ஐ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் நம்ம சின்ன சின்ன இஎம்ஐஸ்லாம் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது அழகாக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு சப்ஸ்கிரைபரில் ஆரம்பித்தோம், இப்போ வந்து 17,000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. தேங்க்யூ காய்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஸோ இன்னும் நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஹெல்மெட் போட்டேன்னா நல்லா செம்ம ஜாலியாக பேசுவேங்க. அதே ஹெல்மெட் அவுத்துட்டு வீடியோ எடுன்னு சொன்னால் வேலைக்கே ஆகாது. நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீங்கள் சண்டே டைமா ஸ்ரீபெரும்புதூரில் செம்ம கூட்டமாக இருக்குங்க. சரி, ஒரு ரவுண்ட்ஸ் போவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் வந்து மொபைல் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்தோடனே மாட்டிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜொமேட்டோ சண்டே ஃபுல் டைம் ஓட்ட போகிறோம். காய்ஸ், எனக்கு ரொம்ப நாள் ஆசை, எனக்கு ஒரு மைலேஜ் பைக் வாங்கணுன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை வச்சு ரொம்ப நாள் எனக்கு ஆசை, இந்தமாரி பைக்கை வச்சு ஒரு ஜொமேட்டோ ஓட்டி வீடியோ போடணுன்னு. பைக்கு சரிடா பாப்பு வச்சுருக்கேன், எதுக்குடா இது வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இவனை வச்சு ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ளூ வந்து ரொம்ப பெரிய விஷயம் பண்ண போகிறான். இது யாராலேயும் முடியாது. இவன் பண்ணுறத எடுத்துகிட்டு போய் சேர்க்குறது நம்ம பாப்பு தான். ஓகேவா? இவன் என்ன பண்ணுறானோ அது வர ப்ராஃபிட்லாம் எடுத்து நம்ம பாப்புக்கிட்ட தான் போய் சேர்க்க போகிறோம். பாப்பு வந்து என்ன பண்ண போகிறான், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போகிறான். நம்ம ஜொமேட்டோ ஓட்டி அந்த 50 பேருக்கு ஃபுட்டு கொடுக்குறோம்ல, ஸோ அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணலாம். நான்லாம் பெண்டிங்கில் வச்சுருக்கேன். அதேமாரி 10,000 சப்ஸ்கிரைப் வந்தோடனே நம்ம வந்து கேக் வெட்டலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரவுண்டாக நம்ம 20,000 சப்ஸ்கிரைப் வரட்டும், நம்ம ரவுண்டாக கேக் வெட்டிடலாம். ஏன்னா இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்குங்க. டைட்டானால் நம்ம இன்னும் நிறையா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஹேண்ட் பைக் இறக்கிட்டேன். ஷோரூம்லேருந்து நான் வீடியோ எடுத்துருப்பேங்க. பட் வந்து சரி ப்ரொமோட் பண்ண வேணாமே எதையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கம்முன்னு விட்டுட்டேன். ஏன்னா நான் வந்து பைக் வாங்குறப்பே நான் வந்து வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ அதனால் எதுவும் ப்ரொமோட் பண்ண வேணாம், நம்ம செகண்ட்ஸ் வாங்குறத பார்த்து அவங்களும் வாங்கி ஏதோ ப்ராப்ளம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன்.
செம்மையாக குளிருதுங்க இந்த டைமில். ப்ளூ எப்படி இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட இன்னும் ஒரு 2 பொருள் வர வேண்டியது இருக்குது. செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கியாச்சு. ஹோல்டர் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். மொபைல் ஹோல்டர் வந்தோடனே நம்ம வந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னங்க மழை தூருது. இன்றைக்கி தாங்க ப்ளூவை வந்து கொஞ்சம் இது பண்ணேன், வாட்டர் வாஷ் பண்ணேன் வீட்லேயே. பார்த்தா மழை தூருது. எவனாச்சும் ஒரு 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் அடிக்கலாம். ஆக்சுவலாக பஜாஜ் நீங்கள் சிடி 125X ஓட்டியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ வந்து மைலேஜ் தரும், எதுவும் ப்ராப்ளம் வருமா எல்லாம் சொல்லுங்கள். நான் வாங்கின இடத்துல 2 years வாரண்ட்டி. ஜியோ மழை வருதுங்க. 2 years வாரண்ட்டி, ஃப்ரீ சர்வீஸ் வந்து 3 கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை வருதுங்க. நீங்கள் சார்ஜிங் போட்டு ஒர்க் ஆகுது, பட் வந்து க்ளோசிங் இல்லை. அது கொஞ்சம் மெயில் போட்டு ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. என்னன்னு தெரில, பார்க்கலாம். மற்றபடி வண்டியோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓகே கேஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ். இருங்க போகிறப்போ ஜொமேட்டோ ஓட்டலாமான்னு மட்டும் சொல்லிட்டு போங்க. ஓகே.